நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கழக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். விஜய் அவர்கள் பேச மாட்டாருன்னு எல்லா கட்சிகளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எதிர்கட்சிகளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில் அவருடைய உரை எப்படி இருந்தது? ஃபயர் பிராண்ட் ஆரேஷன். அக்கினி மணத்தது, அனல் பூத்தது, அறிவாலயத்தின் அஸ்திவாரமே ஆடிவிட்டது. தொடர்ந்து அவங்க இவர் சினிமா மூலியமாக வந்தார், கவர்ச்சி மூலியமாக வந்தார், இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்தார் அப்படின்றதுலாம் நிறைய பதில் சொல்லியிருந்தார். உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த 40 நாட்களில் என்ன விதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்துருக்காங்க? முதல்ல அம்மா உணவகத்தை மேம்படுத்துவதற்கு ஆணை பிறப்பித்தார். அம்மாவின் பெயர் இருந்த காரணத்தினாலேயே அதை 5 ஆண்டு காலத்தில் அம்மா உணவகத்தை இயக்குவதற்கு ஸ்டாலின் விரும்பவில்லை. அம்மா உணவகங்கள் செயலற்று கிடந்தன. ஒருவேளை பசியார் இவர்கள் தவித்து போனார்கள். இன்றைக்கு அம்மா உணவகத்தை மேம்படுத்த உத்தரவிட்டு அம்மா உணவகங்கள் இயங்க தொடங்கியதற்கு பிறகு ஏழைகளுக்கு பசியாறுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது எங்கள் தலைவர் அறிவித்த அறிவிப்பில் ஏழைகளாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் இன்றைக்கு தலைவராக கண்ணுக்கு தெரிகிறார். ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட்டுகிறார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த நடைமுறையை யாரும் பின்பற்றலை. ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு தேவை கிடையாது, வேலைகள் தரமாக இருக்க வேண்டும், தரமற்ற வேலைகள் செய்தால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன் என்று துணிச்சலாக அறிவித்த அந்த பார்வை இருக்கிறதே, இது தமிழ்நாட்டுக்கு புதியது. 10,000 கோடி ஒரு சாலைக்கு ஒதுக்கினால் 6,000 கோடி தான் செலவழிப்பார்கள். 4,000 கோடியை ஒரு குடும்பமும் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பதுக்கிக் கொள்வார்கள். அப்படி பதுக்கிக் கொண்ட நிதியில்தான் தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில் முதலமைச்சர் அவர்களுக்கு வெள்ளி நாற்காலி செய்து கொடுத்தார்கள். ஏவா வேலு என்று சொல்லுகிற பட்டப்பகலையும் பட்டாப்புடுகிற பக்கா திருடன் செய்து கொடுத்தார். 1000 ரூபாய் கொடுத்து வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத ஏழைகள் 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு அந்த காரியத்தை அவர்கள் செய்து பொதுப்பணித்துறையை ஊழல் துறையாக மாற்றினார்கள். இன்றைக்கு சுத்திகரிப்பு செய்து தேவையில்லை என்று அறிவித்தது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் ட்ரெயின்வே 10 வழிகளில் ஊழல் நடைபெறுகிறது, அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்தால் 2 லட்சம் கோடி தமிழ்நாடு சாலை பணிக்கு தருகிறது என்று அறிவித்ததையும் ஆதவர்ஜனா மக்களிடத்தில் சொன்னார். அதை போல பள்ளிகளுக்கு ரினியூவல் புதுப்பிப்பதில் 300 கோடி கொள்ளையடித்திருக்கிறார்கள் கடந்த ஆட்சி காலத்தில். வருஷத்துக்கு 300 கோடி ரூபாய் கொள்ளை. இன்றைக்கு அந்த பணம் தேவையில்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்து நியாயமான பள்ளிகளுக்கு முறையான அனுமதி வழங்கி பள்ளித்துறையில் படர்ந்திருந்த ஊழல் என்கிற கள்ளி செடியை வெட்டி சாய்த்திருக்கிறார் ராஜ்மோகன். மற்ற இப்போ பத்திரப்பதிவுத்துறை அந்த இதுலேயும் ஊழல்லாம் ஒழிஞ்சிட்டுங்காங்களே, அதெல்லாம் உண்மைதானா? பத்திரப்பதிவுத்துறையில் விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஊழல் திமிங்கலங்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பணம் பட்டப்பகலில் பறிமுதல் செய்யப்படுகிறது. மாட்சிமை அமைச்சர் லோகேஷ் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பத்திரப்பதிவுத்துறையும் ஊழல் துறையாக இருப்பது அதையும் நிலைமையை மாற்றி கொண்டு வருகிறோம். சட்டசபையில் முதல்வர் அவர்கள் பிஎஃப் ஃபண்டு பற்றி பேசும்போது டாஸ்மார்க்கில் இருந்து இப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு நிறைய வாங்கினாங்க மற்ற நிறுவனங்கள்லாம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய அமளியில் ஏற்பட்டுச்சு. எதிர்கட்சிகள்லாம் கொந்தளிச்சாங்க வச்சாங்க. அப்புறம் அதை சார்ந்து முதல்வர் தொடர்ந்து பேசும்போது எல்லாம் வெளியேறி போயிட்டாங்க. திமுகவிடம் இருப்பது பயம் மட்டும்தான் இருக்கு, எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய மனச்சாட்சியை உலுக்குகிறது இன்னைக்கு. ஏன்னா தாவைக்கு ஆட்சிக்கு வராதுன்னு நம்பிக்கையில் இருந்தாங்க. மாட்சிமை தேங்கிய முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் யுத்த காலத்தில் ஒரு நாள் கூட விஜய்ங்கிற பேரை சொல்லலை, தாவேக்காங்கிற பேரை சொல்லலை.
அந்த உதவாக்கிற உதயாநிதி என்ன சொன்னால் புதிய அடிமைகள்னா, அட்டக்கத்தின்னா, சரிஞ்சிரும்னா. இன்னைக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவங்களால யூகிக்க முடியலை. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னதை ஜோக்கா நினைச்சாங்க. ஆனால் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. திமுக என்கிற தீய சக்திக்கு இன்றைக்கு முடிவுரை எழுதியிருக்கிறார். என்னை கேட்டால் இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். நேற்று நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போதும் மின்சாரத்துறையில் வெள்ளரிக்கை நாங்கள் வெளியிடுவோம், இவங்க பண்ண ஊழல் எல்லாமே எங்களுக்கு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே மின்சாரத்துறையில் அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கா? இவங்க தொடர்ந்து எல்லா துறைகளையும் வெள்ளரிக்கை விடுறதுக்கான காரணம் திமுகவை மிரட்டணும் அப்படிங்கிற ஒரு மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள். 1 மெகாவாட் மின்சாரத்தை அரசு வாங்குவதற்கு, உற்பத்தி செய்வதற்கு 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. 7 லட்சம் ரூபாய் செலவுள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் கொடுத்து வாங்கினார்கள். இனி மின்சாரத்தை வாங்கியதில் எவ்வளவு ஊழல் என்று இனி விசாரணையில் வெள்ளை அறிக்கையில் தெரியும். 5 ஆண்டு கால ஆட்சியில் மின் தேவையை கணக்கில் கொண்டு 1 யூனிட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை. ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் மின்மிகை மாநிலமாக மாற்றப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு மின்சாரம் விற்கப்பட்டது. அந்த நிலைமை தலைகீழாக மாறி ஒரு ஊழல் பேர்வழியின் கையில் அந்த மின்சார லாகாவையும் மதுவிலக்கு துறையும் ஒப்படைத்து அவர் மூலமாக அவர்களுடைய கஜானாவை நிரப்பிக் கொண்டார்கள். அதனால்தான் அந்த பேர்வழி கரூர் துயரத்தால் கரூரில் காலை வாரி விடுவார்கள் என்று கருதி கோவைக்கு இடம்பெயர்ந்து 6000 ரூபாயும் 1/2 கிராம் தங்கமும் கொடுத்தார்கள். இப்படி 6000 7000 கொடுத்துத்தான் தேர்தலை அவர்கள் எதிர்கொண்டார்கள். எங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு பூத்து காசு கூட கொடுப்பதற்கு காசு இல்லை. ஒரு வறுமை நிலைமையில் இருந்த தம்பிகளுக்கு ஒரு சாமானியனுக்கு பதவி என்கிற அண்ணாவின் லட்சியத்தை எங்கள் தலைவர் நிறைவேற்றி தந்துதான் இந்த ஆட்சி, இந்த தலைவர்கள் சாதனை. ஆனால் அவங்க தொடர்ந்து சோபா மாடலுக்கும் பிஎஃப் ஃபண்டுக்கும் எங்களுக்கு ஆதாரம் கொடுங்க, நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டு வைக்கீங்கன்னு சட்டமன்றத்திலே அவங்க பெரிய அமளிகளெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இல்லை, சோபா மாடல்னா என்னன்னு புரியலன்னு தலைவர் அன்னைக்கு பேசினாரு. நான் சொல்லுது சோஃபா மாடல் தான். எஸ் ஃபார் ஸ்கில், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன், எஃப் ஃபார் ஃபைட், ஏ ஃபார் ஆட்டிடியூடு. இது சோஃபா மாடல் தான். ஒரு எதிர்க்கட்சி தலைவரின் உயரம் என்னவென்று எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியலை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறவர். எதிர்க்கட்சியை ஷேடோ கவர்மெண்ட் என்பார்கள். ஆளுங்கட்சி பெரும்பான்மை இழந்து விடுமானால், ஆளுங்கட்சி கவிழ்ந்து விடக்கூடிய சூழல் ஏற்படுமானால், மேதக ஆளுநர், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கிற கவர்னர் எதிர்க்கட்சியை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அந்த இடத்தில் இருக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் மட்டமாக, மலினமாக, சோஃபா மாடல் என்று பேசுவது ஒரு தரங்கட்டவனுடைய கையில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி சிக்கி கொண்டது என்பதற்கு இது அடையாளம். தாவேகா ஆட்சி மேலே பயத்தில் இருக்காங்க, மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எதிர்க்கட்சிகள் அவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி இருந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்றாக இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் பேசுகிறார். ஒரு வேளை எதிர்காலத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா இணைஞ்சி எங்களை எதிர்க்கிற அளவுக்கு அவங்க முற்படுவாங்களோ அப்படிங்கிற துணி அதில் இருந்துச்சு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தாமதமே அதுதானே. அதிமுக ஆட்சி அமைவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களை நீங்கள் அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்கள்னு அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் தோழர் பேபி அவர்களுக்கு அண்ணன் ஸ்டாலினே தொலைபேசியில் பேசியிருக்கிறார். ஆகவே அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய திட்டம். எந்த கட்டத்திலும் தாவேகா ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் மேலாதிக்கம் செலுத்தக்கூடாதுங்கிற குறியாக இருந்தாங்க. அந்த குறிக்கோளை சுக்கு நூறாக உடைத்து நொறுக்கி
ஒரு பெரிய புரட்சி செய்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இல்லை, அதனால தான் தொடர்ந்து இப்போ அதிமுகவில் உள்ள தொண்டர்கள்லாம் இல்லை அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தொடர்ந்து டிவிகேவுக்கு வர காரணம் என்ன? அங்க இருக்க முடியாது, அவன் தான் திமுக கூட போறதுன்னு முடிவு பண்ணிட்டானே. அதிமுக கேபிட்டல், அதனுடைய மூலதனமே திமுக எதிர்ப்பு. நீ திமுகவுடைய சமரசம் செய்து கொண்டு உண்டு கொடுத்து வாழ திரிகிறாய். நீ நாம் இந்த கால ஆட்சி காலத்துல 30 கோடி ரூபாய் வாங்கியிருக்கானே மாசந்தோறும் எடப்பாடி திமுக இடம் இருந்து 5 ஆண்டு காலங்கள்ல. ஆமா, இல்ல அதனாலதான் இவங்க தொடர்ந்து வராங்களா? இல்ல ஏன் இவங்க வந்து சோபா மாடல்னு சொல்றதுக்கும் அவரு நம்ம தொடர்ந்து திருமாவளவன் அவர்களையும் எடப்பாடி அவர்களை போய் சந்திக்காம அவரை போய் சந்திச்சதுக்குமான காரணமே இவங்க அந்த அங்க சோபா போனதை தானே அவங்க காரணமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடியை சந்திக்க வேண்டாம்னு நாங்க முடிவெடுத்தது காரணம், நாங்க அது ஒரு கட்சியாகவே கருதல. அவனை ஒரு தலைவனாகவே எங்கள் தலைவர் கொண்டாடல. மற்றும் பலர் பட்டியலில் தான் அவர் வச்சிருந்தாரே தவிர அவன் ஒரு ஆளுமை உள்ள தலைவனாகவும் நடந்து கொள்ளல. ஒரு கோடிக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சி 12 தேர்தலில் தொடர்ந்து தோற்குது. அந்த தோல்விக்கு பொறுப்பு ஏற்கல, அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவது பற்றி யோசிக்கல. கலைந்து கொண்டிருக்கிற அதிமுகவை ஒன்றாக்குவது நன்றாக்குவது என்கிற எண்ணத்தில் அவர் வரல. ஒரு நிபந்தனை இல்லாமல் உங்கள் கட்சி உங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ளுகின்ற சொன்ன OPS அவன் கண்டுகொள்ளல. கட்சி ஒன்றாக இருந்தால் போதும் என்று சொன்ன சசிகலாவின் மீது ஒரு வன்மம் பாராட்டினான். அதனால அதிமுகவை காப்பாற்ற முடியாத இடத்திற்கு கொண்டு தள்ளிய ஒரு பெரிய குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. ஆனா வந்தவங்க மறுபடியும் வேலுமணி அவர்கள்லாம் மறுபடியும் ஏன் போனாங்க? அப்ப இல்ல அவங்களுக்கு வேலுமணி தரப்புக்கு அவங்க மந்திரி சபையில அவங்களுக்கு இடம் எதிர்பார்த்திருப்பாங்க, கொடுக்கிற நிலையில தாவேக்கா இல்ல. இல்ல ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தாவேக்கால இப்போ சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் கொடுப்பாரு தலைவர். இடைத்தேர்தலில் அவங்களுக்கு கொடுக்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெர்சனல், அதாவது உங்களுக்கும் கொடுக்கறதா ஒரு தகவல் இருந்துச்சு. அதெல்லாம் விரும்பல, நான் தேர்தல் ஒண்ணு நிக்க மாட்டேன். உங்களுக்குமே அதுல பெரிய விருப்பங்கள்லாம் விருப்பமே கிடையாது. மேகதாது அணைக்கு அதனுடைய தீர்ப்பாயத்தை 2வது கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக உதயநிதி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதை முதல்வர் அவர்கள் முன்மொழிஞ்சு அதை ஏத்துக்கிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் இது எதுக்கு காரணம் என்ன? எடப்பாடி அரசியல் தெரியாது இல்ல, வைகோவும் எதுக்குறாரு. எதுக்கு? மேகதாது அணை வந்து அது ஏற்கனவே தீர்ப்பு வந்து தமிழகத்துக்கு சாதகமா இருக்குது, நீங்க அதை மறுபடியும் கொண்டு வரீங்க. முதல்வருக்கும் இதை பத்தின புரிதல் இல்ல, எதிர்கட்சி தலைவருக்கும் புரிதல் இல்லைன்னு சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த பந்து வந்து ஒன்றிய அரசனுடைய மைதானத்தில் கிடக்கு. கர்நாடகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் காவிரி பிரச்சனையில் அவர்களுக்காகவே பேசுவார்கள். அதை கூட நான் குறை காணலை. DK சிவகுமார் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பெரிய போட்டிக்கு மத்தியில் வந்திருக்கிற சூழல்ல அவர் கர்நாடகத்துக்காகத்தான் பேசியாகணும். அதை கூட நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் மேலே இருக்கிற அரசு, ஒன்றிய அரசு இதை எப்படி தீர்வு காண்பது அவர்கள் தான் யோசிக்கணும். உங்களுக்கு காவேரி தண்ணீர் பிரச்சனையில் பாரபட்சமாக நடந்து கொள்கிற நிலைமை வந்தால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல் ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் எங்கள் தலைவர் நிதானமாக பிரச்சனையை அணுகுகிறார். காங்கிரஸ் கட்சியோட ஒரு சுமூகமான உறவை நாங்கள் பேணுகிறோம். காங்கிரஸ் கட்சி தலைமை DK சிவகுமாரை ஆற்றுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே டிப்ளமேட்டிக்காக இதை பிரச்சனையை அணுகணுங்கிறத எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கிறார். அணுகுவார், வெற்றி பெறுவார். மதிமுகவில் 2 MLAக்கள் ராஜினாமா பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறதாகவும் அவங்க ஏற்கனவே உதயசூரியனில் நின்னதுனால அவங்க நாங்கள் திமுகவுக்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பரவுது. தொடர்ந்து வைகோ அவர்களும் டிவிகே சார்பாகவே பேசிட்டே வராப்புல. ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது தாவேக்கா ஆட்சி எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கு, அவர் ஒபாமாவுக்கு நிகரானவர் அப்படின்லாம் பேசிட்டே வர்றாரு. மதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்க? அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மத்தியில பழக்கம் அதிகமா இருக்கு பிஜேபியோட. தலைவர் முடிவெடுப்பார், எனக்கு தெரியல. துரை வைகோ பேசும்போது திமுக எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்துலேயுமே ஸ்லீப்பர் செல் வச்சிருந்தாங்க அப்படின்றது.
அது அந்த மாதிரி அந்த அளவுக்கான உண்மையா அது அங்க அந்த மாதிரியான வேலைகளை திமுக பார்க்க வாய்ப்பு இருக்கா? இல்ல நன்றி கடத்தனமா அந்த பையன் பேசுறான். அவன் பேச்செல்லாம் கணக்கிலே எடுத்துக்கிடாதீங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ஒரு நன்றி.